Good morning, everyone. My topic is CAPTCHA. First one, what is CAPTCHA? CAPTCHA full form, completely automated public tuning test to tell computers and humans apart. The P for public means that the code and the data used by a CAPTCHA should be publicly available. T for tuning test to tell is because CAPTCHAs are like tuning test. It is also known as reverse tuning test. CAPTCHA is a program that protects website against boots by generating and grading tests that humans can pass but current computer programs cannot. For example, humans can read distorted text as the one shown below, but current computer programs cannot. கேப்சான்றது கம்ப்யூட்டர் யோசிக்கும் திறனா மனிதர்கள் யோசிக்கும் திறனா நிகராக இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சிக்க ஆலன் டியூரிங் என்ற பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்னால 1950 கண்டுபிடிக்கப்பட்ட டியூனிங் டெஸ்ட் என்ற ஒரு டெஸ்டிங் மெத்தடோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் கேப்சான்னு சொல்கிறாங்க. கேப்சா சிஸ்டமை பிட்மேப் உள்ள கேபேஜ் மணின் என்ற யூனிவர்சிட்டி சேர்ந்த ஒரு டீம் தான் இயர் 2000 இன்வென்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இது யாகுக்காக தான் டெவலப் பண்ணாங்க. யாகு இமெயில் சர்வீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் அண்ட் ஸ்பேமர்ஸ் ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் பூட்ஸ் யூஸ் பண்ணி ஃபன்னி ஃபேக் இமெயில் அக்கௌண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பூட்ஸ் மூலமாக க்ரியேட் ஆகிற மெயில் அக்கௌண்ட்ஸை தடுக்க கேப்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பேசிக்காக இந்த கேப்சாவை சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இது கேட்குற கேள்விக்கு யூசர்கிட்ட இது வர பதிலை வச்சு அந்த யூசர் உண்மையாகவே ஹியூமன் தானா இல்லை ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேப்சா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிஷினால் ஐடென்டிஃபை பண்ணி அது மிஷின் இருக்கும் பட்சத்தில் அதற்கு யூசர் அக்சஸ் பர்மிஷன் கொடுக்காம அதை வந்து தடுத்துடும். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஹியூமன்ஸ்க்காக மட்டுமே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டினை கேட்டு வாட்ஸ்அப் ஃபுல் பண்ணிடும். ஈவன் இன்டர்நெட் ஜாம்பவனான கூகுள் நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற பேப்பர்ஸை கிளிக்கர்ஸ்குள்ளே ஆட்டோமேட்டட் பூட்ஸ் மூலமாக ஃப்ராடிக்ஸ் வரக்கூடாதுன்னு கேபிட்டல் சிஸ்டமை அவங்க சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கேப்சா வந்து 3 டைப்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் பேஸ்டு கேப்சா, கிராஃபிக்ஸ் பேஸ்டு கேப்சா, ஆடியோ பேஸ்டு கேப்சா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு கேப்சா. அதில் வந்து ஜிம்பை இனிஷியலி யூஸ்டு பை யாஹூ இன் திஸ் கேப்சா 2 steps are followed as ஃபஸ்ட்டு வந்து pick a word or words from a small dictionary. செகண்ட் வந்து distort them and add noise and background. மேலே ஒரு பாக்ஸில் வந்து ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த வேர்டை வந்து பார்த்து கீழே ஒரு பாக்ஸ் தருவாங்க. அதில் வந்து என்டர் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடும். டெக்ஸ்ட் பேஸ்ட் கேப்சாவில் வந்து இன்னொன்று இருக்குது, ஜிம்பை ஆர். This was used by Google and was basically a simple advance over Jimpy. Here, instead of complete word, individual letters are noised instead of complete words. Steps followed are first வந்து pick random letters, second வந்து distort them, add noise and background. ஒரு பாக்ஸில் வந்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த இமேஜுக்கு மேலே வந்து ஒரு 13 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 13 வேர்ட்ஸ்க்கு மேலேயே வந்து இன்னும் 13 வேர்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு வேர்டுக்கு மேலேயே வேர்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஜிம்பை ஆர்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஷூ, ட்ராப், பிளேட், ஷூ, பால், ஹேர், மவுத், ட்ராப், இதில் இந்த வேர்ட்ஸுங்கெல்லாம் வந்து இந்த இமேஜுக்குள்ளே இருக்குது. இந்த இமேஜில் வந்து அவங்க வந்து 13 இமேஜில் வந்து ஒரு 3 இமேஜ் வந்து கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லுவாங்க. அந்த 3 இமேஜை வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்ம போயிடலாம். அதான் வந்து ஜிம்பை ஆர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்து சிம் கார்ட்ஸ் டெக்ஸ்ட் பேஸ்ட் கேப்சாக்குது. Here for the advanced made and arcs being made into curved geometrical shapes. In steps followed are as pick random letters and numbers, distort them and add arcs appearing in the image.
இது வந்து select random letters and numbers, then disordered characters with arts and colors. நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் பேஸ்ட் கேப்சா. கிராஃபிக்கல் பேஸ்ட் கேப்சா வந்து 2 டைப்ஸ் இருக்குது, போங்கோ அண்டு பிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து போங்கோ. டிஸ்பிளே 2 series of blocks. User must find the characteristics that sets the 2 series apart. User is asked to determine which series each of 4 single blocks belong to. இதில் வந்து 4 பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரே டயக்ராம் தான் இருக்கும் 4த்தில். அதில் வந்து எது சேமாக இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது தான் வந்து போங்கோ. நெக்ஸ்ட்டு வந்து பிக்ஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து கிரியேட் அ லார்ஜ் டேட்டா பேஸ் டேபிள்டு இமேஜ். 4 இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எந்த இமேஜ் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிக் அ கான்சென்ட்ரேட் ஆப்ஜெக்ட். அந்த 4 இமேஜில் வந்து சேமாக இருக்கான்றது வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. பிக் 4 இமேஜ் ஆஃப் த object from the image database. Distort the image. Ask the user pick the object for a list of words. இந்த டயக்ராமில் வந்து சேமாக பிக்சர் இருக்கணும், எது வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ பேஸ்டு கேப்சா. These are based on humans' ability to depict sound that may be distorted. Following algorithm is followed in using it. First வந்து pick a word or sequence numbers at random. Next வந்து render them into a audio clip using a TTS software. Third வந்து distort the audio clip. Fourth வந்து ask the user to identify the type the words or numbers. இதான் வந்து ஆடியோ பேஸ்ட் கேப்சா. மேலே வந்து ஆடியோ ப்ளே ஆகும். இங்கே வந்து கீழே பாக்ஸில் வந்து இந்த ஆடியோவை கேட்டு அதில் வந்து நம்பராக இல்லை லெட்டர்ஸாக வேர்ட்ஸான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அந்த ஆடியோவை கேட்டு இதில் போட்டாங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சாவோட அப்ளிகேஷன்ஸ். ஃபஸ்ட் வந்து ப்ரிவென்டிங் கமெண்ட் ஸ்பேம் இன் பிளாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிங் வெப்சைட் ரிஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிங் இமெயில் அட்ரஸஸ் ஃப்ரம் ஸ்க்ராப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பூல்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து ப்ரிவென்டிங் டிக்ஷனரி அட்டாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பிளாக்ஸில் வந்து கமெண்ட் தராங்களா, அந்த கமெண்ட்டை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த கேப்சா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறத வந்து சேஃபாக வச்சுக்கும். ஸ்க்ராப்பர்ஸ் கிட்ட இருந்து இமெயில் ஐடியை வந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பூல்ஸ், அப்புறம் வந்து ப்ரிவென்டிங் டிக்ஷனரி அட்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு டிஃபெக்ட் கேப்சா. ஃபர்ஸ்ட் வந்து இன்செக்யூர் இம்ப்ளிமெண்டேஷன். செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் கேரக்டர் ரெகக்னிஷன். தேர்ட் வந்து ஹியூமன் சால்வர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்ப்ளோயிட்டிங் பக்ஸ் இன் த implementation that allow the attacker to completely bypass the captcha. Second one வந்து computer character recognition, improving character recognition software. Third one வந்து human solvers, using cheap human labor to process the test. Next வந்து captcha benefits. The database already exists and is public. The database is constantly being updated and maintained. Adding concentrate object to the dictionary is virtually instance. அடுத்து வந்து quick expression limits streaming acts. Next வந்து captcha drawbacks. First one is not accessible to people with disabilities, which the case of most captchas released on Google infrastructure. Unlike captchas using random letters and numbers, the number of challenge words is limited. கேப்சாவோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் செக்யூரிட்டி, ரெடியூசஸ் ஸ்பேம்ஸ், blocks automated increase usage of services, make online activity safer, differentiate human and computers. Thank you.